நல்லது ரசிகர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை வணக்க என்ற நிகழ்ச்சியின் முதலாவது நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேர்காணல் பகுதி நிச்சயமாக அனைவருக்கும் பிரயோசனம் தரக்கூடிய ஒரு நல்ல பகுதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய அல்லது தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக கூட இருக்குது. இந்த மேலத்திய இசை என்று சொல்கின்ற போது இது ஒரு அழகியல் சார்ந்த ஒரு செயற்பாடு அல்லது ரசனைக்கு எங்களை அழைத்துச் செல்கின்ற ஒரு விஷயம் அப்படி என்று நாங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக தொழில் வாய்ப்பை பெற்று அதை தொழிலாக செய்கின்ற எத்தனையோ பேர்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக இலங்கையை பொறுத்த மட்டில் இப்போது இருக்கின்ற மாணவர்கள் மத்தியில், தமிழ் பேசுகின்ற மாணவர்கள் மத்தியிலும், அதில் குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே இவ்வாறான பாடங்கள் பாடசாலையிலே மாணவர்களுக்கு அதிகமாக வழிப்படுத்தப்படுகிறதா அல்லது நெறிப்படுத்தப்படுகிறதா அல்லது இந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக அவர்களை வழிப்படுத்துகின்றார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எனவே இவ்வாறான பாடத்துறை கூடாக அதில் விருப்பம் உடைய மாணவர்களை வழிப்படுத்துவதன் ஊடாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரசனை மிகுந்த மேலத்திய இசையோடு வாழக்கூடிய ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். அது எங்களுக்கும் மன நிம்மதியை மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு தொழில் ரீதியாக அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த மேலைத்தேவ சங்கீதத்தினுடைய முக்கியத்துவங்கள் கூட தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று பேச இருக்கிறோம். அந்த வகையில் 2012ஆம் ஆண்டு கீபோர்ட் வாத்திய கருவியை பயன்படுத்தி ஒரு கிண்ண சாதனையை ஏற்படுத்திய ஒரு சாதனையாளர், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு ஆளுமை, அதே போல கொழும்பில் இருக்கின்ற கற்புல அரங்கியல் பல்கலைக்கழகத்தினுடைய வருகதரை விரிவுரையாளர், அதே போல பீட்டர்ஸ் காலேஜிலே ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றுகின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசான் ஆண்டன் டாஸ் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பாக நாங்கள் ஆரம்பத்திலே வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எனக்கு நீங்கள் சொன்னோன்னே அந்த உங்களோட கிண்ண சாதனை பற்றி தான் ஆரம்பத்தில் கதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எனக்குள்ள வருது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக 2012ஆம் ஆண்டில் மார்கழி மாதம் 160 மாணவர்கள் இந்த கீபோர்ட் இசைக்கருவியை இசைத்து மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கில் வந்து இது ஒரு உலக சாதனையாக நாங்கள் நிகழ்த்தினோம். அதிலும் வெற்றி அடைந்தோம். அந்த சாதனை முதல் 136 இசைக்கலைஞர்கள் பங்கு பெற்றியதாக இருந்தது. ஆனால் நாங்கள் 160 இசைக்கலைஞர்களை கொண்டு அதனை நடத்தி அந்த சாதனையை முறியடித்தோம். அது இலங்கையில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இல்லை, அதில் என்னிடம் தனியாக படித்த மாணவர்கள், உங்களுடைய அந்த மாணவர்களிலும் அவளுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யார் எக்ஸாம்ஸ் பரீட்சையில் ஒரு இனிஷியல் லெவலாவது தகமை கொண்டவர்களாக இருந்தேன். ஏனெனில் அந்த நிகழ்ச்சியில் 300க்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றினார்கள். ஆனால் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக தகமையுடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை இவ்வாறு தெரிவு செய்தேன். அது பெரிய சாதனை இல்லையா? சரி, எப்படி உங்களுக்கு மேலத்திய அந்த இசைக்கும் இடையிலான தொடர்பு உங்களுக்கு எப்படி வருகிறது? எவ்வாறு உங்களுக்கு நாட்டம் ஏற்படுகிறது? நான் யாழ்ப்பாணம் புனித பத்திரிகையார் கல்லூரியின் பழைய மாணவன் மற்றும் ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க சமயத்தை சேர்ந்தவன். அவங்களோட ஆலயத்துடன் அந்த இசை வந்து கலந்திருந்தது. அதனுடன் பாடசாலையிலும் இந்த இசையை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. அது எனக்கு ஒரு ஊக்கமாக பாக்கியமாக நான் கருதி இதில் படித்தேன். இப்போ பொதுவாக நீங்கள் சொல்லுகின்ற உங்களோட கற்கின்ற போது நீங்கள் நேற்று கூட சொன்னீங்க, இந்த மேலத்திய இசையை வந்து வடகிழக்கு இருக்கின்ற பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் விரும்பி படிப்பது குறைவுன்னு சொல்லுகின்றீர்கள். எனவே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எவ்வாறு இதை நாங்கள் ஊக்கப்படுத்தலாம்? நிச்சயமாக இது வந்து நானும் வடக்கில்தான் இருந்தேன். 7ஆம் தரம் 8ஆம் தரம் படிக்கும் பொழுது எமது பாடசாலையிலும் மேலத்திய சங்கீதம் ஒரு அழகியல் பாடமாக, சித்திரம், கர்நாடக சங்கீதத்துக்கு பதிலாக இது இருந்தது. ஆனால் அங்கு போதிய தேர்ச்சியுடைய ஆசிரியர்களோட இல்லாமை அல்லது பற்றாக்குறை என்று கூடி சொல்லலாம். மற்றது எமது நாட்டில் பிரச்சனை காரணமாக இது இங்கால கொழும்பும் ஏனைய மாவட்டங்களோட மாகாணங்களோட மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. நான் தற்பொழுது எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அந்த வடகிழக்கிலும், ஏனென்றால் இப்பொழுது இந்த மேலத்திய சங்கீதத்தை பாடசாலை மட்டத்தில்
கற்கும் மாணவர்கள் குறைவு என்று சொல்வதை விட பூச்சிய நிலையில் தான் காணப்படுகின்றது. பூச்சிய நிலை என்று சொன்னால் நான் கல்வி பொதுத்தர சாதாரண தரத்திலையும் உயர் தரத்திலையும் வந்து இது பூச்சிய நிலை. ஆனால் சில பாடசாலைகளில் ஆரம்பத்தில் ஆண்டு 6 அதாவது தரம் 6, 7 அதனை ஆரம்பித்து பிறகு அங்கால செய்ய இயலாத நிலைமையில் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அவை இவர்களுக்கு நீங்கள் சொல்ல காரணம் வந்து ஒன்று ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்கலாம், அடுத்து வள பற்றாக்குறையாக இருக்கலாம், மாணவர்களுக்கு அதன் மீதான ஆர்வம் குறைவாக இருக்கலாம். ஆர்வம் பெற்றோர்கள் அதிபர் ஆசிரியர்களுக்கு கூட இதில் ஒரு என்றால் தனிய வடகிழக்கில் கர்நாடக சங்கீதம் தான் கிழத்திய இசையை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அது போதும் என்று. ஆனால் அவ்வாறு இல்லை. இதுக்கு என்ன சொல்லணும்னா, நான் கொழும்பிற்கு வந்த ஆரம்பத்தில் இங்கே கொழும்பில் இருந்த கொழும்பில் வந்து நிலைப்பாடு வேறையா இருக்கிறது அப்படியா? கொழும்பில் வந்து பெரும்பாலான பாடசாலைகளில் வந்து மேலத்திய சங்கீதம் இருக்கிறது. ஆரம்பத்தில் பிரபல பாடசாலை 2 தேசிய பாடசாலைகள், தமிழ் பாடசாலை. அப்போ நான் அதில் வந்து ஒரு சேவை மனப்பான்மையுடன் அந்த பாடசாலையில் இணைந்து இந்த பாடத்தை நான் கற்பித்தேன். இலவசமாக கற்பித்தீங்க? இலவசமாக என்ற ஒரு சிறு தொகை. நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் பேண்ட் ட்ரெயினராக இருந்தபடியால் இதனையும் எடுத்து அதை ஆரம்பித்தபடியால் இன்று அந்த 2 பாடசாலைகளிலும் நிரந்தரமான மேலத்திய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த 2 பாடசாலைகளிலும் மேலத்திய சங்கீதம் ஒரு பாடமாக தரம் 6 தரம் 11 வரை காணப்படுகின்றது. இது ஒரு மகிழ்ச்சியான விடயம். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த மேலத்திய சங்கீதத்தை கற்பதன் மூலமாக என்ன பயன், என்ன நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும்? இதன் மூலமாக நாங்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்போது இந்த வேலை உலகு அல்லது தொழில் உலகை மையப்படுத்தி தான் கல்வி இப்போது அமைந்திருக்கிறது என்று பெற்றோர் தான் யோசிக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை ஒரு காலத்தில் இப்படி வர வேண்டும், அப்படி வர வேண்டும், அதை சாதிக்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பிள்ளைக்குள் இயல்பாகவே ஒரு மேலத்திய ஒரு கலைஞனாக வரக்கூடிய வாய்ப்பு, ஆளுமை, திறமை அவருக்குள் இருக்கும். ஆனால் பிள்ளை விரும்பினாலும் பெற்றோரோ அல்லது அதை சூழ்ந்திருக்கின்ற ஆசிரியர்களோ அவரை வழிப்படுத்துவதிலே சில வேளைகளில் தவறிவிடுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறது? எமது சமூக அல்லது எமது நாட்டு மக்களோட அடிப்படையில் வந்து உங்களுக்கு தெரியும், வைத்தியத்துறை, பொறியியல், ஏனைய துறைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். அதுதான் துறையாக நிற்கிறது. ஆகவே இந்த இசைத்துறையில் மாணவர்களை தமது பிள்ளைகள் இந்த துறையிலேயே திறமை காண வேண்டும், இது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்க வேண்டும் என்றும் நினைப்பதில்லை. ஆனாலும் இந்த சிறு வயதிலிருந்து இது படிக்கிறதால பொதுவாக இந்த அழகியல் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த மூளையிட வந்து வலது அரைக்கோளம், இடது அரைக்கோளம், அப்போ இந்த ரெண்டுமே பேலன்ஸாக சமநிலையாக கொண்டு போகிறதுக்கு பேணப்படுறதுக்கு எங்களுக்கு இந்த இவ்வாறான அழகியல் கலைகளம், அது மேலத்திய சங்கீதமாக இருந்தால் என்ன, கீழத்திய சங்கீதமாக இருந்தால் என்ன அவசியம். மேலத்திய சங்கீதத்தை படித்தால் இவர்கள் வந்து சாதாரண ஒரு மக்கள் என்று சொல்லிக்க அவர்கள் வந்து நயத்தலை இனிய இசையை நயப்பதற்கு அவர்களுக்கு ஒரு இலகுவாக இருக்கும். அது தெரிஞ்சிருந்தால் அதை ரசிப்பதற்கு. இதை நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக தொழில் வாய்ப்பாக பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு இசையமைப்பாளராக வரலாம், அன்றையில் ஒரு இசை கலைஞராக, வாத்தியத்தை மீட்டுபவராக வரலாம், இசை ஆசிரியராக வரலாம். ஆனால் இதை விட வெளிநாடுகளில் பார்த்தா கூட இது ஒரு கட்டாய பாடம். அதாவது ப்ரீ ஸ்கூல்லே இருந்து மாணவர்களுக்கு சங்கீதம், அதாவது இசை வந்து பாடலாகவோ அல்லது சிறிய இசை வாத்திய கருவிகளை வாசிப்பதற்கோ அவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவை ப்ரீ ஸ்கூல்ல இருந்தே, ஆரம்ப கல்வியிலிருந்து அவர்கள் அதை எடுப்பார்களா? அதை வச்சு தான் ப்ரொஃபஷனலாக போகிறதுக்கு இல்லை, பூரணமான ஒரு மனித வளர்ச்சிக்கு அது அவசியமாக. நாங்கள் எந்த துறையில் போனாலும் அதோடு சேர்த்து ஒரு சமாந்தரமாக நாங்கள் இந்த மேலத்திய இசையும் கற்றுக்கொள்வது என்பது எங்களுடைய உடல் மன ஆரோக்கியத்துக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் என்று நீங்கள் ஒரு அழகான விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக இந்த பாடப்பரப்பு என்று பார்க்கின்ற போது இது தரம் 6 பல்கலைக்கழகம் வரை நாங்கள் இதை தொடர முடியும் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இது தரம் 6 வந்து ஒரு சாய்ஸ் பாடமாக, விருப்பத்துக்குரிய பாடமாக நாங்கள் தெரிவு செய்யலாம். பெரும்பாலான தலைநகர் பாடசாலைகளில் இந்த பாடத்தை தெரிவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்றால் ஆசிரியர்கள் இருக்கின்றது. ஆனால் வடகிழக்கு மாகாணங்களில் இவ்வாறான
ஆசிரியர் வளமோ அன்றைய கருவிகளின் வளமோ இல்லாதபடியால் அங்கு இந்த பாடங்களை தொடர முடியாமல் இருக்கின்றது. இதில் தரம் 6லிருந்து 11 வரை பெரும்பாலான பாடசாலைகள் இருக்கின்றது. பட் சில பாடசாலைகள் மட்டும் மாணவர்கள் உயர் தரத்திலும் இதனை கற்கின்றார்கள். இவ்வாறு கற்றவர்கள் கொழும்பு கற்புல அரங்கேற்ற பல்கலைக்கழகத்தில் தமது மேற்படிப்பை பட்டப்படிப்பை மேற்கொள்கின்றார்கள். இதில் நான் 8 வருடங்களாக வருகை விரிவுரையாளராக விஷுவல் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் விஷுவல் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இதில் நான் கடமையாற்றி வருகின்றேன். தமிழ் பேசும் மாணவர்கள் இதுவரை நான் யாருமே அங்கு மாணவர்களாக இருந்ததை கண்டதில்லை. பெரும்பாலானவர்கள் ஏனைய கர்நாடக சங்கீதத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு அது மேலத்தேயம் ஒரு இனத்தவர்களுக்கு அவ்வாறு இல்லை. இளைஞர்கள் யாருமே படிப்பிக்கலாம். ஆனால் எமது மாணவர்களுக்கு நமக்கு பெற்றோர்களுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாதபடியால் இவர்கள் பல்கலைக்கழக அளவுக்கு முன்னேற முடியாமல் இருக்கின்றது. அதே போல் நான் நினைக்கிறேன் ஒரு ஏனைய பாடத்துறையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அதில் ஒரு அதி சிறப்பு சித்தியை எய்தாத்தான் பல்கலைக்கழகம் போக முடியும். ஆனால் இந்த மேலத்திய சங்கீதம் சொல்கின்ற போது ஒரு சாதாரண ஒரு பருவத்தை எடுக்கின்ற போது கூட நான் நினைக்கிறேன் பல்கலைக்கழக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா? நிச்சயமாக அதிலும் சிலது இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் இருக்கின்றது. இவர்களுடைய இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் ஏனைய போட்டிகளில் பெற்றுக்கொண்ட சான்றிதழ்களும் இவர்களுக்கு புள்ளிகளை வழங்கி இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸை அனுமதி பெறுவதற்கு இலக்கு. இப்போ பாடத்திட்டம் பார்க்கின்ற போது சாதாரண தரத்தில் மேலத்திய சங்கீதம் இப்படி பாடத்திட்டம் இருக்குது. மேலத்திய சங்கீதத்தில் செயன்முறையும் இருக்கின்றது, எழுத்து இருக்குது. 50, 50 அல்லது 60, 40 இருக்கும். அது அவர்கள் ஒவ்வொரு நேரம் சில நேரம் மாற்றக்கூடும். பொதுவாக நாங்கள் தியரிக்கு எழுத்து பரீட்சைக்கு 60 புள்ளிகளும் செயல்முறை பரீட்சைக்கு 40 புள்ளிகளும் இருக்கின்றது. மேலத்திய சங்கீதத்தில் இந்த செயல்முறை பரீட்சைக்கு ரெக்கார்டர் என்ற ஒரு கருவி, அது ஒரு புல்லாங்குழல் போன்ற அமைப்புடையது. அந்த கருவி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவை இவர்கள் பரீட்சைக்கு ஒரு பாடலை அதில் தயார்படுத்த வேண்டும். அத்துடன் சில ஸ்கேல்ஸ் திறன்களையும் அவர்கள் அதில் காட்ட வேண்டும். அதைவிட பியானோ, கீபோர்ட், கிட்டார் ஏனைய மேலத்திய வாத்தியங்களில் ஒன்றில் அவர்கள் ஒரு பாடலை அல்லது ஒரு பீஸ் என்று சொல்லுவோம், ஒரு இசையை அவர்கள் வாசித்து காட்ட வேண்டும். மற்றும் பாடுவதும் அவர்களுக்கு அதில் ஒரு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதைவிட மியூசிஷியன்ஷிப் என்று சிலது கைதட்டுதல் அப்படி போன்ற சிலதிலும் அடங்கியிருக்கின்றது. ஏழு பொறுத்தவரை பாடத்திட்டம் எப்படி அமைந்திருக்கு? இதன் விரிவு தான், அதில் ஒன்றும் அப்படி இல்லை. பியானோ அவர்கள் அங்கு வாசிக்க வேண்டும், ரெக்கார்டரும் வாசிக்க வேண்டும். ஆனால் இதை விட கொஞ்சம் விரிவான பாடத்திட்டமே தவிர இதில் வேறு இசைக்கருவிகளோ புதிதாக அவர்கள் பூத்தவில்லை. உங்களுக்கு பாடக்கூடிய ஆற்றல்கள் இருக்குது, அதை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கீங்களா? இல்லாட்டி இசைக்கருவி மட்டும்தான் உங்களுக்கு இசைக்க முடியுமா? இசைக்கருவிகளை நான் சிறந்த பாடகன் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏனைய மாணவர்களை தயார்படுத்துவதற்கு ஏலும் அப்படி படிச்சிருக்கீங்க. சரி, அதே போல் இப்போ இதை ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக நாங்கள் பாட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. பாடசாலையில் அவ்வாறான வளங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இதை தனியார் துறைகளில் அல்லது வெளியில் போய் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது. தற்பொழுது இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் இப்போ பெரிய பாடசாலைகள், சில பாடசாலைகளில் 5, 10 பேர் தான் ஒரு வகுப்பில் இருக்கிறார்கள். ஆனால் சில பெரிய பாடசாலை 40, 50 வரையான மாணவர்கள் காணப்படுவார்கள். ஸோ அவர்கள் எல்லாவரையும் கொண்டு தனித்தனியே பார்க்குறதும் அல்லது ஒரு பியானோ 1 அல்லது 2 தான் இருக்கும். அப்போ 40 பிள்ளைகளை படிப்பிக்க இயலாது. ஆகவே பெரும்பாலானவர்கள் இதை வெளி ஆசிரியர்களிடம் பிரைவேட்டாக டியூஷன்ஸாக படித்து தமது அந்த பாடத்திட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய நிலை காணப்படுகிறது. சார், இப்போ மேலத்திய சங்கீதத்தோடு இந்த கீழத்திய சங்கீதத்தை இணைந்து ஒரு கம்போசிங், ஒரு புதிய ஒரு இதை கொண்டு வருவது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை இருக்கிறது?
ஒரு ஒரு சிறந்த இசையமைப்பாளராக வருவதற்கு தனியே மேலத்தையமோ அல்லது கீழத்தையமோ இல்லாமல் எல்லா இசை வடிவங்களையும் அவர்கள் தெரிந்திருக்கும் பொழுது ஒரு பூர்ணமான அல்லது அவர்கள் என்ன வகையான இசை தேவையோ அதனை வழங்கக்கூடியதாக இருக்கும். தனியே கீழத்திய இசையோடு நிற்காமல் அன்றில் மேலத்திய இசையோடு மட்டும் நிற்காமல் இது ஒரு ஃபியூஷனாக செய்வதற்கு இது நிச்சயமாக பங்களிக்கும். இப்போ சர்வதேச பாடசாலைகளில் நினைக்கிறேன் இந்த மேலத்திய இசைக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இல்லையா? சர்வதேச பாடசாலைகளில் இலங்கையில் மேலத்திய சங்கீதம் ஒரு பாடமாக பாடத்திட்டத்தில் இருக்குது. திட்டமாக இருந்தாலும் இலங்கையில் அதனை அவர்கள் செயற்படுத்துவதில்லை என்றால் பிராக்டிக்கல் நிறைய அவர்கள் செய்து கொடுக்கணும் அப்படியானது சர்வதேச பாடசாலைகளில். ஆனால் தனியார் மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தனியார் பாடசாலைகள் இருக்கின்றது. சர்வதேச பாடசாலைகளில் குவார் அதாவது அவர்கள் சிங்கிங் அதில் செய்வினோம் பாடல்கள் அதற்கும் மற்றும் இசைக்கருவிகளுக்கு அது ஒரு பாடத்திட்டமாக இதில் வந்து ஒரு லண்டன் ஏ லெவலோ அல்லது ஓ லெவலுக்கோ இலங்கையில் மிக குறைவு அன்றியல் அல்லது இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. பாடத்திட்டத்தில் இருக்கு. சரி, இப்படியான அந்த மேலத்திய இசையை நாங்கள் வடகிழக்கு பாடசாலைகளில் கொண்டு சேர்ப்பதாக இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள். இந்த மேலத்திய சங்கீத பாடத்திட்ட குழுவில் நானும் ஒரு அங்கத்தவனாக இருந்துள்ளேன். இப்பொழுது இனிவரும் பொழுதிலும் ஒரு சிறிய கல்வி அமைச்சின் கீழ் ஆலோசனை குழு இது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தேசிய கல்வி நிறுவனம். ஆகவே நான் ஒரு உதவியாளனாக அந்த குழுவில் இருந்துள்ளேன். ஆகவே இதில் வந்து ஒரு பெரிய விடயம் இல்லை. ஆரம்பத்தில் நாங்கள் அதை ஆரம்பித்து விட்டால் மேற்படி அங்காலே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அவை அதற்கான உதவிகள் தேவைப்பட்டால் பாடசாலைகளில் அல்லது ஆசிரியர்களோ எம்மை அணுகினால் நாம் அதற்குரிய உதவிகளை இலவசமாக ஆலோசனைகளை இலவசமாக வழங்க நான் தயாராக உள்ளேன். என்றால் அதில் என்னுடைய ஒரு ஆசையும் நாங்கள் வடகிழக்கில் இந்த பாடங்களை ஆரம்பிக்க வேண்டும். மலைய பகுதியாக இருக்கலாம். எங்கெங்கே இல்லையோ வடகிழக்கன் இல்லை தமிழ் பேசுமா என்னமே எந்தெந்த இடங்களில் இல்லையோ அங்கேயும் நாங்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டும். பொதுவாக இது வந்து ஒப்பிடும் பொழுது ஒரு 2000-3000 வகையான எண்ணிக்கையான மாணவர்கள் மட்டுமே இதை வந்து கல்வி பொது தராதர சாதாரண தரத்தில் கற்கின்றார்கள். உயர்தரத்தில் ஒரு 100 வகை 100 பேர் தான் சொல்லலாம். ஆகவே இதனை நாங்கள் ஒரு குறித்த இடத்தோட இல்லாமல் இந்த எண்ணிக்கையும் கூட்ட வேண்டும். இது ஒரு வேற நோக்கம் இல்லை, ஒரு மன திருப்திக்காக ஆதங்கம். சரி, அதே போல் நீங்கள் நினைக்கிறேன் உங்களுக்கு சிறப்பராயத்திலேருந்தே இந்த மேலத்திய இசை மீதான ஒரு நாட்டம் ஏற்படுத்துகிறது. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மாணவர்களை நீங்கள் இந்த வழியிலே உற்சாகப்படுத்துகிறீர்களா, மோட்டிவேட் பண்ணுகிறீர்களா? என்னுடைய மாணவர்கள் படித்த மாணவர்களை வந்து இன்று இங்கிலாந்தில் ஒரு மாணவன் சிறந்த ஆசிரியராக இருக்கின்றார். 150 மாணவர்களுக்கு மேலே அவர் உருவாக்கி கலைஞர்களையும் உருவாக்கி இருக்கின்றார். என்ன இங்கிலாந்தை பொறுத்த மட்டில் அது ஒரு கட்டாயம் அவர்களுடைய யூனிவர்சிட்டிக்கு அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. யூகாஸ் பாயிண்ட்ஸுக்கு அவசியமாகவே வெளிநாட்டில் உயர்கல்வியை தொடர்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையலாம். நிச்சயமாக அவர்கள் எந்த துறையை தெரிவு செய்வதாக இருந்தாலும் இலகுவாக நுழைவதற்கு இதுவும் ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை வழங்குகின்றது. ஆகவே அவர் என்னுடைய ஒரு மாணவன் சுதர்சன் மற்றும் கனடாவில் 2 மாணவர்கள் தர்ஷாந்தன் மற்றும் தர்ணன் இருவரும் 100 மாணவர்களுக்கு மேலே அவர்கள் தற்பொழுது படிப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சந்தோஷம். அதைவிட பல மாணவர்களை இசையமைப்பாளர்களாகவும் உருவாயிருக்கின்றார்கள். இதைவிட ஒரு 20-25 மாணவர்கள் இதில் வந்து அசோசியேட் மற்றும் டிப்ளோமா அளவிற்கு லண்டன் காலேஜ் ஆஃப் மியூசிக், இது வந்து ஒரு தேம்ஸ் வேலி யூனிவர்சிட்டி யூகேட ஒரு பகுதி லண்டன் காலேஜ் ஆஃப் மியூசிக். இதில் வந்து இவர்கள் டிப்ளோமா சான்றிதழ்களை பெற்றுள்ளார்கள். ஆனால் இதில் பெரும்பாலானவர்கள் 100% மாணவர்கள் ஏனைய துறைகளிலேயே, பெரும்பாலானவர்கள் வைத்தியத்துறையிலும் பொறியியல் துறையிலுமே தற்பொழுது கடமையாற்றி கொண்டிருந்தாலும்
சிலர் இவற்றையும் தமது ஒரு லெஷர் டைமில் வந்து செய்யக்கூடியவதாக இருக்கிறார்கள். பொதுவாக நீங்கள் ஒரு கிண்ண சாதனையை வைத்திருக்கிறீர்கள். இதனை தொடர்ந்து வேறு என்ன சாதனைகள் வைக்க வேண்டும் அல்லது இந்த மேலைத்தேய இசைக்காக இது செய்ய வேண்டும் என்று உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி சொல்லுங்கள். அதே ஒரு 10 வருடங்களுக்கு முதல் நடந்தது. மீண்டும் வாய்ப்புகள் வந்தால் மீண்டும் இவ்வாறானதை செய்து எமது நாட்டிற்கும் எமது சமூகத்துக்கும் ஒரு ஏனியவர்கள் இடத்தில் ஒரு நல்ல ஒரு பெயரை கொடுக்கலாம். நாங்களும் இதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதனை காண்பிக்கலாம். திட்டங்கள் என்று இல்லை, ஆனால் சந்தர்ப்பங்கள் வந்தால் நான் மீண்டும் இவற்றை செய்வேன். அதே போல் இப்போது நீங்கள் மேலைத்தேய இசையை முறையாக நீங்கள் கற்பிக்கின்றீர்கள். இது தவிர பாடசாலை நேரங்கள் தவிர தனியாக அல்லது வேறு குழுக்களுக்காக நீங்கள் பிரத்யேகமாக எதுவும் வகுப்புகளை இப்போது செய்கின்றீர்களா? சில மாணவர்கள் ஆர்வத்தோடு இருப்பார்கள். பெரும்பாலும் நான் ஒரு ப்ரைவேட்டாக நான் டியூஷன்ஸ் செய்கிறேன். என்னென்னு சொன்னால் இது வந்து கூடுதலாக இந்த கலை வளர்க்கப்பட வேண்டும் மற்றும் இது பாடசாலைகளில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதில்லை, எல்லா பாடத்தையும். அவை நான் இங்கே வந்து 3 ட்ரினிட்டி காலேஜ் லண்டன் காலேஜ் ஆஃப் மியூசிக், விக்டோரியா காலேஜ் ஆஃப் மியூசிக், இந்த 3 எக்ஸாமினேஷன் போர்ட்ஸுக்கும் மாணவர்களை தயார்படுத்தி அதில் வந்து கிரேட்ஸ், சின்ன கிரேட்ஸில் இருந்து ப்ரீ கிரேட்ஸில் இருந்து கிரேட் 8 மட்டும் எங்களுக்கு இருக்குது. அப்புறம் கிரேட் 8க்கு பின்னர் டிப்ளமா, அசோசியேட், லைசன்ஷியேட், ஃபெலோஷிப் அளவுக்கு போகின்றது, அதாவது மாஸ்டர் டிகிரிஸ் அளவுக்கு. பெரும்பாலான மாணவர்களுடைய டார்கெட் வந்து தாங்க ஒரு டிப்ளமா படித்து, அப்போ அவர்களுடைய இந்த ஸ்டாண்டர்டும் இருக்கும், அதே நேரத்தில் குவாலிஃபிகேஷனும் இருக்கும். இப்போ இலங்கையில் இப்போ என்ன பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த இசை ஆசிரியன் என்று சொல்வதில் பெருமை அடைவேன். நான் சிறந்த இசை கலைஞன் என்று சொல்லிடலாது. என்னை விட சிறந்த இசை கலைஞர்கள் இருக்கிறார்கள், சிறந்த கிட்டவே நாங்கள் போயிடலாது. ஆனால் அவர்கள் இந்த சரியான முறையில் அந்த மெட்டாக்களை படிப்பிச்சு அப்படி வந்த அளவில் இல்லாமல் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த துறையில் ஒரு பக்கத்திலேயே போகக்கூடியதாக இருக்கிறது, அல்லது அவர்கள் இன்னும் சிறந்து முளிர்வார்கள். இதில் சில நேரம் இயரிங்கில் அப்படி போகிறதோ இல்லை, அது பிழையண்டில். ஆனால் ரெண்டும் இருந்தால் நல்ல மற்றது ஒரு குவாலிஃபிகேஷன். நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அதை காட்டித்தான் அதை நாங்கள் ப்ளே பண்ணி காட்டிடலாம். அது குவாலிஃபிகேஷனை பார்த்தோடனேயே தரச்சான்றில் பார்த்தோன்னே மெட்டாக்களுக்கு விளங்கும். இலகுவாக நாங்கள் இனிய வேலை வாய்ப்பை பெறக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நல்ல பல விஷயங்களை சொல்லினீர்கள். எனவே இந்த மேலைத்தேய சங்கீதம் என்பது நிச்சயமாக மாணவர்களுக்கு நாங்கள் சரியான வழிகாட்டலின் ஊடாக வழங்கப்பட வேண்டிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. எனவே இந்த உங்களுடைய ஆதங்கம் நிறைவேற வேண்டும், அதே போல் உங்களுடைய அந்த முயற்சிகள் வெற்றி அளிக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். குறிப்பாக எங்களோடு இணைந்து இந்த மேலைத்தேய சங்கீதம் தொடர்பாக பேசப்படாத பல விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். அந்த வகையில் எங்களுடைய ரசிகர்கள் சார்பாக உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.